வெங்கட் பிரபுவுடைய கோட்டா, அஜித்துடைய கோட்டா, இல்ல விஜயுடைய கோட்டான்ற அளவுக்கு ஒரு டவுட் வர மாரி ஆயிப்போச்சு. ஏன்னா, யுவனுடைய பாட்டுங்க வந்து அவ்வளவா ரீச் ஆகல மக்கள் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் குடுத்தாங்க அப்படின்ற மாரி ஒரு பேச்சு ஓடியிருந்தது. ஆனா நம்ம இவரு பிரேம்ஜி வந்திருக்காரு. பிரேம்ஜி வந்துட்டு தியேட்டர்ல பாருங்க எப்படி இருக்க போகுது, அது இதுன்னு ஒரே பில்டப் குடுத்துன்னு இருக்காரு. ஆனா பார்க்க போனீங்கன்னா 15 கோடி கிட்ட இப்பவே வந்து பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணி எப்படியும் வந்து படம் ஒரு 600 700 கோடி வந்துடும். 1000 கோடி வரும்ன்றது டவுட்டு தான். ஏன்னா 1000 கோடின்றதுக்கு வந்து 7000 ஸ்க்ரீன் வச்சு 1000 கோடி ஹவுஸ்ஃபுல்லாக ஓட்டினா கூட ஸ்க்ரீன் கணக்கு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் கணக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1000 கோடின்றது வந்து சும்மா வேணா சொல்லலாம். ஆனால் சும்மா சொன்னால் டேக்ஸ் கட்டணும்ல. டேக்ஸ் கட்டுறது என்ன பண்ணுறது? இப்போ வந்து லியோ படமே வந்து அந்த மாதிரி சும்மா சொன்னாங்கன்ற ஒரு பேச்செல்லாம் இருக்கு. வந்து தளபதியுடைய படம்னும் போது அது வந்து சூப்பர் ஹிட் தான். அது இவ்வளோ தூரம் இவ்வளோ பில்டப் கொடுத்தாலே அது ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. 2 தளபதி அதில் ஒன்று இருந்தாலே பயங்கரம். இதில் வேற அஜித் வேற வரானா. அஜித்துடைய வாய்ஸ் வருதா இல்லை அஜித் வந்து அப்படியே அஜித்தாவே வராதான்னு தெரியல. ஒரு அசர்பைஜானில் போய் பார்த்து வெங்கட் பிரபு ஏதோ ஒரு மேட்டர் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவரையும் ஏஐயில் கொண்டு வராரான்னு தெரியல. ஒரு ஏஐ வச்சு பல விஷயங்கள் சாதிக்கலான்றத இந்த படத்தில் வந்து வெங்கட் பிரபு காட்டுவாருன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் தான் இருக்குது படத்துக்கு. தமிழ்நாட்டில் வந்து காலையில் 4 மணி ஷோ இல்லைன்ட்டாங்க. கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. பெங்களூர் வந்து எப்படியும் போய் நிறைய பேர் இங்கேருந்து சென்னையிலேருந்து போய், ஏன்னா 200 கிலோமீட்டர்ஸ் தானே, அப்படியே போய் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்றது ஒரு கிரேஸ். அந்த காலத்துலேருந்து நம்ம இவர் எம்ஜிஆர் காலத்துக்கு போக வேணாம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காலத்துலேருந்தே வந்து அது ஒரு கிரேஸ்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படியும் பார்க்கலாம். படம் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துடைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் படத்துடைய கதையும் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் கதையை பற்றி யாரும் ஒன்றும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. கதையை பற்றி வந்து கதையில் என்னென்ன ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்றது. இது வந்து பையனை வந்து சாவடிக்கிற மாதிரி ஒரு கதை, நம்ம ஜெயிலரில் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு அதை வந்து அப்புறம் ட்ரோல் பண்ணுவாங்க. இது நீ வந்து இதை பார்த்து காப்பி வச்சிட்ட அப்படின்ட்டு. பார்க்கலாம். படம் வந்து இன்னும் 2 நாளில் ரிலீஸு. பாட்டெல்லாம் இந்த பாட்டை வந்து முதல்ல விட்ருக்கலாம். இந்த மட்டைன்ற பாட்டை வந்து முதல்ல விட்ருக்கலாம். பாக்கி பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துட்டு சைலண்ட்டாக வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்ருக்கலாம். விஜய் பாடின பாட்டு, தளபதி பாடின பாட்டு நல்லா இருக்கு. விஜயகாந்த் சார் வேறு இருக்கார். விஜயகாந்த் சாரை வச்சு கேமியோ ரோல், அது ஏஐ வச்சு பெரிய விஷயம். நிறைய பழைய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டே போதும். இதுவே வந்து தளபதி படத்துக்கு அவர் ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னாலே போதும். அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குதுன்னும் போது படம் வந்து சும்மாலாம் போகாது. பார்க்க தானே போகிறோம். இதுக்கு நடுவில் ஏமா கமிட்டி ரிப்போர்ட்டு, அது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடின்னு இருக்கு. அதில் வேறு ராதிகா மேடம் பயங்கரமாக கட்டமான விமர்சனங்கள். ஆனால் விமர்சனம் எல்லாமே வந்து புஷ்ஷன் போகிற விமர்சனம் தான். சும்மா பேச்சு மட்டும்தானே தவிர ஆள் யாருங்க பேரை சொல்லுங்கன்னா, பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட, அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. கூலி படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது. கூலியில் வந்து சூப்பர் ஸ்டார் பயங்கரமாக இருக்காரு. ஒரு ஓல்டேஜ் லுக்கு. அதுவும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஸ்டார்ஸு, சத்யராஜ், அது இதுன்ட்டு பா என்னதான் பட்ஜெட்டு, என்னதான் இப்படியாடா பணத்தை இறைப்பீங்க அப்படின்ற மாதிரி தோணுது படத்தை பார்க்கும்போது. படத்துடைய அந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது. தேவா, அதுதான் வந்து சூப்பர் ஸ்டாருடைய பேரான். அப்புறம் அந்த சௌபின் ஷாயர் இருக்காரு. சௌபின் ஷாயர் வந்து மெயின் வில்லன் போல இருக்கு. கிஷோர் தான் மெயின் வில்லன் நினச்சேன். இப்போ பார்த்தா சௌபின் ஷாயர் நடுவில் நம்ம ஜெயிலர் மாதிரியே விநாயகனை எடுத்துன்னு வந்த மாதிரி இந்த சாரே அப்படின்ற ஒரு இதில் வந்து சௌபின் ஷாயரும் மலையாளம் ஸ்லாங்லேயே பேசுவாரா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். அதுவும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிருக்கு. வேட்டையன், கங்குவா, இந்த மாதிரி பல படங்கள். இவ்வளோ படத்தையும் பார்த்து நம்ம பணத்தெல்லாம் வந்து அவங்க பாக்கெட்டில் போட்டுருங்க அப்படின்றது தான் வந்து சினிமாக்காரங்களுடைய ஒரு டாக்டிக்ஸ். ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுனால நிறைய பேச்சு ஓடின்னு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் அடுத்தது ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி இங்கேயும் ஒரு கமிட்டி போடுவாங்களா அப்படின்றது தெரியல. பொறுத்து இருந்து பார்க்கலாம்.